இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்கிற தலைப்பில் தியானிக்கிறோம். சொல்லுங்க, நமக்கு அளிக்கப்பட்ட கிருபை, த கிராண்டட் கிரேஸ். நமக்கென்று சொல்லி நம்ம ஒவ்வொருவருக்கென்று ஆண்டவர் விசேஷித்த கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபைகளை தெரிந்து கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் மடன் அதை பிடிச்சு கொள்றாங்க. இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை, திஸ் இஸ் த கிராண்டட் கிரேஸ், எனக்கு அருளப்பட்ட கிருபை. அந்த அருளப்பட்ட கிருபையை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் எப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு வவுச்சர் கொடுக்குறாங்க, ஃபேர் ப்ரைஸ் வவுச்சர் கொடுக்குறாங்க, எத்தனையோ விதமான காரியங்கள் கொடுக்குறாங்க. நம்ம என்ன செய்கிறோம், அதை கரெக்டாக பார்த்து எக்ஸ்பைரிக்கு முன்னால் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அது யூஸ் பண்ணிடணும், அந்த வவுச்சர் யூஸ் பண்ணணும். ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வருதுங்கிறாங்க. கிறிஸ்மஸ் ஷாப்பிங் யார் முடிக்கலையோ அவங்க மட்டும் கை தூக்கி காமிங்க பார்ப்போம். எல்லோரும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிறிஸ்மஸ் ஷாப்பிங். இப்போ நம்ம போகிறோம், ஐயோ அது நீங்கள் முடிக்கலையானு, சீக்கிரம் முடிச்சிருங்க. அப்போது டிஸ்கவுண்ட்டு, கிறிஸ்மஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, நம்ம அதை கரெக்டாக பயன்படுத்தணும்னு பார்க்குறோம். அதுபோல் தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு அளிக்கப்பட்ட கிருபை இருக்கிறது. அந்த அளிக்கப்பட்ட கிருபையை தெளிவாய் தெரிந்து கொள்ளுகிறவங்க தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வரவாங்க, உலகப்புறமாக தேவன் எங்கே வைத்திருக்காரோ அங்கேயும் வளருவாங்க. ஆமேன். அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையில் தேவன் அளிக்கப்பட்ட கிருபை அவங்களுக்கு எப்படி பயன்பட்டது, அதுபோல் ஏன் வாழ்க்கையில் என்ன கிருபை, வாட் இஸ் த கிராண்டட் கிரேஸ் God has kept in my life, அதையும் நம்ம தியானிக்க போகிறோம். 2 Timothy chapter 1 verse 9 to 11. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் வசனம் 9-11 வரை வாசிக்கலாம். அவர் நம்முடைய கிரிகைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். எல்லாரும் இணைந்து வாசிப்போம். 10-11. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதனாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். 2 தீமோத்தேயு சின்ன புஸ்தகம் தான், 4 அதிகாரம் இருக்கிற புஸ்தகம், அதை நீங்கள் வாசிச்சிடலாம். பவுலினுடைய வாழ்க்கையில் தன் ஊழிய பிரயாணத்தை முடித்து, தேவன் வைத்த அழைப்பை முடித்து தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கி நம்ம நிறைய லீடர்ஸோடைய பயோகிராஃபி படிக்கணும்னு கேட்குறப்ப சோஷியல் மீடியாலெலாம் பார்க்குறோம். பல தங்கள் வாழ்க்கையை ஓடி முடித்த பிஸ்னஸ் பீப்புள், செலிப்ரிட்டிஸ் போடுறாங்க. நான் இப்படி இருந்தேன். ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட ஒரு போட்டிருந்தார், ஒரு கடைசி நாட்களில் நீங்கள் நடந்து போகிறதுக்கு சாதாரண கார் இருந்தால் போதும், நீங்கள் கட்டுறதுக்கு சாதாரண வாட்ச் இருந்தால் போதும். அவங்க வாழ்க்கையில் கடந்து போய் அனுபவித்து சில காரியங்களை சொல்கிறாங்க. பவுல் சொல்லுகிறார், தன் வாழ்க்கை முழுவதும் தான் ஊழிய பாதையில் போன சொல்கிறாரு. 9வது வசனம், அவர் நம்முடைய கிரிகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நமக்கு அருளப்பட்ட கிருபை, எனக்கு ஒரு கிருபை அருளப்பட்டு இருக்கிறது. 30 வருஷம் ஆண்டவரை தெரியாமல் இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவரை தெரிந்து கொள்ள தேவன் தயவு பாராட்டினார். ஆண்டவரை தெரிந்து கொண்ட மாத்திரத்தை, அந்த அருளப்பட்ட கிருபையின் மேன்மையை தெரிஞ்ச உடனே அதை ரொம்ப கெட்டியாக பிடிச்சு கொண்டேன். அருளப்பட்ட கிருபை, the grace he granted us in Christ Jesus. இந்த வருடத்தை ஆரம்பிக்கிற பொழுது வேலை இடத்துல ரொம்ப நல்லா ஆரம்பித்தேன் பாஸ்டர். இந்த இடத்த பிள்ளைக்கு நல்லா செஞ்சிடணும், இந்த தொழிலை நல்லா செஞ்சிடணும், இந்த காரியத்தை நேர்த்தியாக செஞ்சிடணும் ஆரம்பித்தேன். இந்த வருஷத்தின் கடைசியில் இருக்கிறோம். ஆண்டவர் நல்லா ஆசீர்வதித்து இருக்க ஸ்தோத்திரம் சொல்கிறோம். ஆனால் சில இடத்துல இந்த கிருபை சரியாக வரலையே. ஆண்டவர் எனக்கு இந்த கிருபையை கொடுத்தார், இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்தார், இது நல்லா செஞ்சிருவேன்னு நினச்சேன், இந்த காரியம் செய்ய முடியலையே. திஸ் இஸ் அ டைம் டு அனலைஸ். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், எனக்கு அருளப்பட்ட கிருபை இருக்குது, இதை நான் எப்படி சரியாக செய்யணும். முதலாவது பவுல் சொல்லுகிற காரியம், நம்ம எல்லாருக்கும் ஒரு அருளப்பட்ட கிருபை இருக்குது. ஆமேன். இன்னைக்கு நீங்கள் உங்கள் வேலை அது தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இல்லாவிட்டால் நீங்கள் இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு காரியத்தில் தேவன் உங்களை மகிமையாக பயன்படுத்தி வருவார். உங்களுக்குள்ள ஒரு ஊழிய தாகம் இருக்கும். ஆத்துமாக்களுக்கு ஆண்டரை பற்றி சொல்லணும், இல்லை தேவனுக்காக ஏதாவது ஊழியத்தை செய்யணும், இல்லை ஜெப ஊழியத்தை செய்யணும். ஒரு கிருபையை கொடுத்து நான் சொல்கிறேன் பாருங்க, எல்லாருக்குள்ளேயே தேவ பிள்ளைகளுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் கிரேஸ் ஒன்று கொடுத்துருப்பார். உலக பிரகாரமாய் செழிக்கு ஒரு கிரேஸ் கொடுத்துருப்பார். அந்த ஸ்பிரிச்சுவல் கிரேஸில் வளரத்தான் அந்த உலகப்பரமான காரியம் வளரும்.
ஒரு சிலர் ஊழியத்துக்கு எடுக்கிறவங்க ஒரு சிலர்ல அந்த ஸ்பிரிச்சுவல் கிரேஸ் அதிகமாக வளர்ந்து நீ என்னுடைய வேலையை செய்யன்னு எடுக்கிறார். மற்ற இடத்துல குடும்பத்தை பார்க்கிற அன்பான தேவ பிள்ளைகளை வளர்க்கிற சகோதரிமார் சகோதரரை கிருபியினால நிரப்பி தேவ கிருபியினால பிள்ளைகளை வளர்க்கும்படியா தேவன் கிருபை கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த அருளப்பட்ட கிருபை எப்படி இருக்கிறது? கலாத்தியர் 2வது அதிகாரத்தில் பாருங்க, பவுல் என்ன சொல்லுகிறார், அவருக்கு அளிக்கப்பட்ட கிருபையை குறித்து he had a very clear revelation. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்ன? we have to have a very good revelation. Galatians chapter 2 verse 8 to 10, கலாத்தியர் 2:8-10 வரைக்கும், விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து தரித்திரர் நினைத்துக் கொள்ளும் மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்பே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த பொழுது எருசலேமில் அப்போஸ்தலருக்கு கடந்து போகிறார் பவுல். இவருக்கு ஒரு கிருபை அளிக்கப்பட்டிருக்குது. என்ன கிருபை அது? 2 தீமோத்தேயு 9:11 நம்ம வாசிச்சது. அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாக நியமிக்கப்பட்டேன். அதுதான் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. பவுலுக்கு என்ன கிருபை அளிக்கப்பட்டிருந்தது? நான் புறஜாதிகளுக்கு தேவனை அறிவிக்கணும். இந்த லைஃபினுடைய பர்பஸே என்னன்னா புறஜாதிகளுக்கு தேவனை நான் வெளிப்படுத்தணும், அவ்வளவுதான். பெரிய காரியத்தை செய்யணும். என்ன செய்யணும்? புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலன். இன்னைக்கு அது போல உங்களுடைய ஜேர்னி வித் காட், ஆண்டவரோடு நடக்கிற the walk with God, have you identified what is the granted grace in your life? அளிக்கப்பட்ட கிருபை நம்ம தெரிந்து கொண்டோமா? நிச்சயம் உங்களுக்குள் இருக்குது. அந்த பாதையில் ஆண்டவர் நடத்துகிற சில வேளைகளில் அதை அறிந்து கொள்ள நம்ம கவனம் செலுத்துறது இல்லை. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. நான் வேலையில் பாருங்க, வேலையில் ஒரு இடத்துல விசேஷமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சில நேரத்தில் எனக்கு வேண்டான்னு தள்ளிடக்கூடாது. யோசேப்புக்குள்ள காரிய சுத்தி உள்ளபடியா அந்த கிருபையை வைத்திருந்தார். சொப்பனங்களை வெளிப்படுத்துகிற கிருபையை வைத்திருந்தார். அது அளிக்கப்பட்ட கிருபை. இன்னைக்கு எனக்கு அருளப்பட்ட கிருபையில் நான் எப்படி வருகிறேன்? பவுலுக்கு அந்த அருளப்பட்ட கிருபையை குறித்து நல்ல ரெவலேஷன் இருந்தது. இந்த புதிய வருடத்துக்குள் போகிறோம். we have to have a very good revelation about our family, about our work, about our life. ஆண்டுக்குள்ள வந்த பொழுது ஆண்டு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வழி நடத்தின விதத்தில் அந்த வெளிப்பாடு இருந்தனால தான் இந்த 24 ஆண்டுகளை பயனுள்ள ஆண்டுகளாய் பயணிக்க முடிந்தது. we have to walk with them with victory. We have to walk with him with clarity. We have to walk with God with the strength. Yes, this is my destination. I know where I am going. பவுல் அதுதான் தெரிந்து கொண்டார். அது தெரியாம இருக்கிற பொழுது அவர் வேற வைராக்கியத்தில் இருந்தார். பக்தி வைராக்கியத்தில் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். அவருக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்கு ஆப்போசிட்டா போயிட்டு இருந்தார். ஆனால் அந்த அளிக்கப்பட்ட கிருபை தெரிஞ்ச உடனே தன்னை அர்ப்பணித்தார், தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தார். இன்றைக்கு அந்த அளிக்கப்பட்ட கிருபை உங்களுக்குள்ள இருக்குது. சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயே தேவன் அளித்த ஒரு கிருபை இருக்குது. அந்த கிருபையை உங்களை உயர்த்தும், பலப்படுத்தும், எல்லா வகையிலும் ஆசீர்வதிக்கும். வரப்போற புதிய வருஷத்துல உங்களை ஷைன் பண்ண வைக்க போகுது அந்த கிருபை. ஹல்லேலூயா. அந்த அளிக்கப்பட்ட கிருபை அதை மட்டும் கெட்டியா கிளாரிட்டியா பிடிச்சிட்டீங்கன்னா மகிமையா கர்த்தர் உயர்த்திடுவார். அதை குறித்து பவுல் சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 15:9-10, 1 Corinthians chapter 15 verse 9 and 10. நான் அப்போஸ்தலர் எல்லாரும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்ததினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னோடு இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. இந்த எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை, எந்த இடத்துல தேவன் என்னை மகிமையா உயர்த்துகிறார், எந்த இடத்துல பயன்படுத்துகிறார். ஒருவேளை பாருங்க, ஊழியத்தில் ஏதாவது ஒரு இடத்துல உங்க இடத்துல தாகத்தை கொடுக்குறாரு, இந்த ஊழியத்தை நான் செய்யணும், இந்த ஊழியத்தை பண்ணணும். தயவு செய்து உங்களை ஹோல்ட் பண்ணாதீங்க. முடிந்த அளவுக்கு சின்ன அளவில் அந்த ஊழியத்தை செய்யுங்க. ஏதாவது ஒரு ஊழியம், தேவனுக்காய் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யுங்க. தேவனுக்காய் பயன்படும்படியாக ஒப்பு கொடுங்க. எந்த கிருபை உங்களுக்குள் இருந்து வெளிப்படணும்னு நினைக்கிறீங்களோ அதை தடுக்காதபடி கொடுங்க. ஆனால் பவுலுடைய வாழ்க்கையில் நான் எல்லாரிலும் சிறியவன். பாருங்க, அந்த 12 அப்போஸ்தலர்கள் ஆண்டவரோடு நடந்து 3 வருஷம் ஆண்டவரோடு இருந்தாங்க. இருந்து
அவர்களை ஆண்டவர் பயன்படுத்தியதை காட்டிலும் பவுலை தொட்ட வித வித்தியாசம், பவுலை பயன்படுத்தின வித வித்தியாசம். அதுதான் அவர் சொல்றாரு, நான் அப்போஸ்தலரும் சிறியவனா இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. I don't deserve to be called an apostle. எனக்கு பாத்திரனே இல்லப்பா, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அருமையான திருச்சபையே, எனக்கு தகுதியே இல்லை, எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு நான் தகுதியே இல்லை, நான் இந்த நிலைமையில் எனக்கு தகுதியே இல்லை, அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. உங்களுக்குன்னு அளிக்கப்பட்ட கிருபை இந்த புதிய வருடத்தில் உங்களை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில் உங்களுக்குள்ள அந்த அளிக்கப்பட்ட கிருபை வெளிவர போகிறது. எப்பொழுதெல்லாம் தேவன் தம்முடைய வார்த்தையை திருச்சபை கொடுக்கிறாரோ அந்த அபிஷேகம் உங்கள் மேலே கடந்து வரும். ஆமீன். நீங்க சொல்லணும், பவுல் சொல்லுகிறார், நான் ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறேன். இந்த புதிய வருஷத்துக்குள்ள போக போறோம். இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லுங்க, எனக்கு அருளப்பட்ட கிருபையில நான் வளர ஆசைப்படுறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது உங்களுடைய மைண்ட்ல இருக்கிற என்ன போராட்டமா இருக்கட்டும், நீங்க வாழ்க்கையில சந்திக்கிற என்ன சேலஞ்சா இருக்கட்டும், நீங்க வேலை இடத்துல கடந்து போற என்ன காரியமா இருக்கட்டும், அந்த அளிக்கப்பட்ட கிருபை எல்லாவற்றையும் தகர்த்தெறிஞ்சிரும். ஹல்லேலூயா. அந்த அளிக்கப்பட்ட கிருபையில பவுல் போக போக தடைகள் மாறுகிறது. எல்லா இடத்துல தடைகள் மாறுகிறது. அவர் சொல்றாரு பாருங்க, நான் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபையை விருதாவாக்கல. டோன்ட் வேஸ்ட் த கிராண்டட் கிரேஸ். கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கார், நல்ல ஆலயத்தை கொடுத்திருக்கார், கரத்துல வேதத்தை கொடுத்திருக்கார், அவரை பிடிக்கும்படியா செபிக்கும்படியா கொடுத்திருக்கிறார். டோன்ட் ஸ்ட்ரெயின் yourself with the problems. எனக்கு இது பிரச்சனை பாஸ்டர், எனக்கு இது முடியல பாஸ்டர். தேவன் உங்களுக்கு அருளப்பட்ட கிருபை இருக்குதுங்க. எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வேதத்தில் கொடுத்திருக்கார். நான் சொல்றேன் பாருங்க, இந்த பைபிள் ரீடிங் அசோசியேஷன்ல BSS ஸ்கீம்ல அதுல நிறைய பிரேக் த்ரூஸ் இருக்குது. அதில் சொல்லுகிற பல லெவல்ஸ் வச்சிருக்கிறாங்க. 30 முறை அதை நான் கேட்டுட்டேன், 4 புஸ்தகத்தை கேட்டுட்டேன்னா there is a spiritual breakthrough. We are going to experience it. அடுத்த வருஷம் இதே இடத்துல BSS மகிமையாக பயன்படுத்தி இந்த இடத்துல உங்களுக்குள்ள அருளப்பட்ட கிருபையில் அநேகர் எழும்ப போறீங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் எழும்ப போறீங்க. கர்த்தர் எழும்ப போறார். ஆமென். அது தெரிஞ்சுக்கணும், கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்தின் கடைசியில் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறேன் பாஸ்டர், வேலை இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிறேன், குடும்பத்தை நடத்துறது ஸ்ட்ரகிள் ஆகிறேன், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் கிருபையினால நான் நிக்கிறேன். அவர் சொல்றார், அவர் கிருபையினால நிக்கிறேன், நான் அவர் அருளிய கிருபையை விருதாவாக்கல, எனக்கு ஆண்டு கொடுத்த கிருபையை விருதாவாக்கல. அவர்கள் எல்லாரும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னோடு இருக்கிற தேவ கிருபையை அதை செய்தது. இந்த வருஷத்தின் கடைசியில் எங்காவது நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற, எனக்கு ஒரு கிளாரிட்டியே இல்லை, ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ எம் கோயிங் டு மூவ் ஃபார்வர்ட். எப்பொழுதும் நான் தேவ சமூகத்தில் வேலை செய்யும் போதும் சரி, ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் சரி, எப்பொழுதும் ஆண்டவர்கிட்ட வாட் வில் பி மை நெக்ஸ்ட் 3 years, வாட் வில் பி நெக்ஸ்ட் 5 years. ஐ யூஸ் டு ரீகாலிபிரேட் மை செல்ஃப். ஐ யூஸ் டு செக் வித் ஹிம் ஆல்வேஸ். அதை அடிக்கடி அவரோடு கேட்டு கேட்டு பண்ணினால தான் எவ்வளவு பெரிய அதிர்ச்சி வந்தாலும் அசைக்க முடியாதுங்க. ஹல்லேலூயா. பிகாஸ் we know where we are heading, because we know who is with us. நீங்கள் வேலையில் இருக்கலாம், என்ன காரியத்தை செய்யலாம், யூ நீட் டு ஹேவ். இப்போ புது வருஷத்துக்குள்ளே போக போகிறோம், ஆயத்த ஜெபம் 29-30 வச்சிருக்கிறோம். அதற்கு முன்பாகவே நீங்கள் ஆயத்தமாகணும், தேவ சமூகத்தில் ஆயத்தமாகணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆண்டவர் அப்படி பயிற்றுவித்தார். ஏப்ரல் 26 டிசம்பர் 99 ஆண்டவரை தெரிந்து கொண்டோம். ஏப்ரல் 2000 பிப்ரவரி 2000 ஆண்டவர் பேசுகிறார், டிசம்பரில் உங்களுக்கு குழந்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. ஞானஸ்தானம் எடுத்தது ஏப்ரல். அந்த வருஷம் எதிர்பார்த்த கிடைக்கல, அடுத்த வருஷம் கிடைக்கல. ஆனால் ஒரு வார்த்தை, டிசம்பரில் தேவன் குழந்தை ஆசீர்வதிக்க போகிறார். அதே போல் டிசம்பர் 2003 ஆசீர்வதித்தார். அப்படி தான் இந்த தேசத்தில் வந்து PR சிட்டிசன்ஷிப்பை படிப்படியாக தேவன் ஆசீர்வதித்தார். அதே அந்த அழிக்கப்பட்ட கிருபையின் மகத்துவத்தில் எல்லாரும் வளரணும்னு ஆசைப்படுறார். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் கொடுப்பார். அது கொடுக்கறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு அழிக்கப்பட்ட, சொல்லுங்க, இறுதி கருவி சொல்லுங்க, எனக்குள்ள தேவன் அழித்த ஒரு கிருபை இருக்குது. அந்த அழிக்கப்பட்ட கிருபை என்ன நடத்தும், என்னை உருவாக்கும். ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்துல we are going to move forward. இந்த மூவிங் ஃபார்வர்ட்ல நீங்க என்ன செய்யணும்னா, எனக்கு அழிக்கப்பட்ட கிருபையை நான் விருதாவாக்க போறதில்லை. ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார், நல்ல வேலை செய்யும்படியா கிருபை கொடுத்திருக்கார். என் பிள்ளைகளை நல்லா வளர்த்து ஆளாக்கும்படியா தேவன் கிருபை கொடுத்திருக்கார். பயபக்தியோட பிள்ளைகளை ஆளாக்கி என் பிள்ளைகள் நல்லா வருவாங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எங்க பிள்ளைகள் நல்லா வருவாங்க.
ரகபோத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமா வருவாங்க. தலைவனாய் தலைவியா எல்லா இடத்துல எங்க பிள்ளைங்க சிறந்து விளங்குவாங்க. அவர்களுக்குள்ள அளிக்கப்பட்ட கிருபை வெளியில வரும். நாங்க கிருபையை விருதாவாக்க மாட்டோம். நாங்க அதிகமா பிரயாசப்படுவோம். we will strive more. அதிக பிரயாசம். 2 மாதங்களுக்கு முன்னால் உங்களோடு பேசும்போது சொன்னேன், 2026 நம்ம நுழைகிற பொழுது ரெகபோத்தில் 2024 இருக்கிற எல்லாரும் வேதத்தை ஒரு முறை வாசிச்சிருக்கணும்னு சொன்னா இல்லைங்களா? உங்களுக்கு சொன்னேன். அதற்காக முயற்சி எடுத்து ஒரு சிலருக்கு அதை என்கரேஜ் பண்ணி அவங்களை வாசிக்க சொல்கிறேன். அந்த பிரயாசத்தை ஆண்டவர் பார்த்தார். உனக்கு எதுக்குப்பா 1 வருஷம் பிளானு, ஒரே நாளில் நியூ டெஸ்டமென்ட் முடிக்க உன்னை பலப்படுத்துறேன்னு ஆண்டவர் அந்த கிருபையை நம்ம சபைக்கு கொடுத்துருக்கார். ஹல்லேலூயா. பிரயாசம் முக்கியம், ரொம்ப பிரயாசம். நீங்க எதுல ரொம்ப வீக்கா இருக்கிற நினைக்கிறீங்களோ உங்க பிரயாசத்தை ஆண்டவர், நீங்க பிரயாசப்படுறீங்களோ இல்லையோ, உங்களுக்குள்ள அளிக்கப்பட்ட கிருபை உங்களை புஷ் பண்ண போகுதுங்க. ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு பிறகு உங்களுக்கே தெரியாது அந்த அளிக்கப்பட்ட கிருபை புஷ் பண்ணும். நீங்க ஜெபிக்கிற பொழுது அந்த கிருபைக்காக ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்வார். உங்களுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி பண்ண எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மட்டும் ஒரு காரியங்க, நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா போதும், எனக்கு வேணும் ஆண்டவரை அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் உங்களுக்காக செய்வார். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் முதல் 2 வசனம். 2 Corinthians chapter 6 verse 1 and 2. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இது இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இன்றைக்கு எந்த காரியம் இந்த வருஷத்தின் கடைசியில் உங்க மனதில் ஒரு பாரத்தை, ஒரு கேள்விக்குரிய, ஒரு திகிலை கொடுத்து கொண்டிருக்குதோ, உங்களுக்கு சொல்கிறேன், அதன் மேல் உங்கள் கண்ணை வைக்காதீங்க. do not regret for what was lost. ஏதோ சில காரியத்தை இழந்துட்டீங்க. ஒருவேளை வேலை இடத்துலையா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரியத்தை இந்த இழக்கும்படியாக சூழ்நிலை வந்துருச்சு. ப்ளீஸ் do not regret. your energy drains if you think about it. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 6:2, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இன்னைக்கு எந்தெந்த காரியத்துக்கு நீங்க ரிக்ரெட் பண்றீங்களோ அதிலிருந்து வெளியில வரும்படியா, அதில் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கும்படியான ஒரு விசேஷித்த பலத்தை இந்த வார்த்தை புறப்பட்டு வருகிற பொழுதே கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கார். எந்தெந்த இடத்துல பலவீனத்தோடு இருக்கிறீங்களோ உங்களை தூக்கி எடுக்கும்படி அந்த பலத்தின் வார்த்தைகள் வந்து கொண்டிருக்குது. டு நாட் ஸ்ட்ரெயின் யோர் செல்ஃப். எதை லாஸ் பண்ணீங்களோ, எது உங்க கைவிட்டு போச்சு நினைக்கிறீங்களோ, ப்ளீஸ் டு நாட் ரிக்ரெட். எதை குறித்து நீங்கள் ரிக்ரெட் பண்ணாதீங்க. ஆண்டவருடைய பாதத்தில் உங்களை ஆயத்தப்படுத்துங்க. 2 கொரிந்தியர் 6:2 படி அனுக்கிரக காலம், இரட்சணிய நாள், ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிற காலம், உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் ஆண்டவர் பலப்படுத்தி உயர்த்துகிற காலம், ஆண்டவருடைய கிருபை உங்களை ஆசீர்வதிக்கும்படியா இருக்கிறது. இந்த செய்தியின் இந்த முதல் இதில் எந்த காரியத்துக்கும் நான் ரிக்ரெட் பண்ண மாட்டேன். தயவு செய்து ரிக்ரெட் பண்ணாதீங்க. ஏதோ சில காரியம் லாஸ் ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு கேத்ரின் குல்மன் ஊழியக்காரரை பற்றி தெரியும்? கேள்விப்பட்டிருப்பீங்க, மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருக்கல. கேத்ரின் குல்மன் ஆண்டவர் 14 வயதில் அவர்கள் பள்ளியில் இருக்கிற பொழுது சந்தித்தார். ஸ்கூல் டேஸில் சந்தித்து அதற்கு பிறகு ஒரு சில நாட்களாய் அவங்க வெளியில் வந்து தன்னுடைய சகோதரி கணவனோடு ஊழியத்தை செய்தார்கள். அதற்கு பிறகு சொந்தமாக ஊழியம் பண்ணாங்க. when she was about 30 years நல்லா ஊழியம் பண்ணி சுவிசேஷ ஊழியம் பண்ணாங்க. அப்பொழுது அங்கே வந்த ஒரு ஊழியக்காரர் அவரோட பழக்கமானார். அவர் he was married, he was having children. அவரோடு பழக்கமாகி அவருடைய நட்பு காதலாகி திருமணத்தில் போயிடுச்சு. அவர் வந்து அந்த குடும்பத்தை கை விட்டுட்டார், மனைவி டைவர்ஸ் பண்ணிட்டார். 8 வருடம் கேத்ரின் குல்மன் அவங்களோடு இருந்தாங்க. அந்த 8 வருடம் அவங்களுக்கு ஏதோ ஒரு சமாதானம் இல்லை. அந்த மேரேஜ் ஃபெயிலியராக முடிஞ்சுது. ஷி ரிக்ரெட்டட். கேத்ரின் குல்மன் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தின பாத்திரம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஈவன் வெரி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் have gone through a regretful situations. 8 வருஷம் அந்த திருமண வாழ்க்கை கஷ்டம். ஒரு நேரம் வந்தது, she regretted. பாருங்க, she regretted and say, ஆண்டு இடத்துல சொன்னாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, தப்பு. ஏன்னா அவங்களுக்கு அருளப்பட்ட கிருபை என்னன்னா தேசங்களை அசைக்கும்படியா தேவன் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். கேத்ரின் குல்மன், you are not called like an ordinary woman. You are called to shake this world. அதுதான் அளிக்கப்பட்ட கிருபை. இன்னைக்கு அந்த அழிக்கப்பட்ட கிருபை, அதுக்காக நான் எல்லாத்துக்குள்ள அந்த ஊழிய கிருபைன்னு சொல்ல வரல, ஆனால் உங்களுக்குள்ள குடும்பத்தை கட்டும்படியான ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார்.
ஜான் வெஸ்லி அவருடைய தாயார், அந்த தாயாருடைய ஜெபம் ஜான் வெஸ்லி என்கிற ஊழியக்காரை எழுப்பினது. இன்னைக்கு நம்ம தேசத்துல எத்தனையோ ஊழியக்காரர், அந்த தாயாருடைய ஜெபம் அவங்களுக்குள்ள அளிக்கப்பட்ட கிருபை, அளிக்கப்பட்ட கிருபை. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு அளிக்கப்பட்ட கிருபை இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டு ஏதாவது இடத்துல சில ரிக்ரெட்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் வந்தால் இந்த வருஷத்தில் தயவு செய்து ரிக்ரெட் பண்ணாதீங்க. ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். காட் இஸ் கோயிங் டு ஃபில் யூ வித் த கிரேஸ். அந்த அளிக்கப்பட்ட கிருபை இன்னும் உங்களுக்குள்ள வெளிவரும்படியாய் ஆவியானவர் உங்களை கேட்கிறார். ஹல்லேலூயா. டோன்ட் ரிக்ரெட் ஃபார் எனிதிங். இந்த ஜெபத்தின் முடிவில் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிற அந்த அளிக்கப்பட்ட கிருபையை, நமக்கு அளிக்கப்பட்ட அந்த கிருபையினுடைய அபிஷேகத்தை ஆவியானவர் தொட்டு உங்களை பலப்படுத்த போகிறார். எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெளியில் வந்துடணும். ஹல்லேலூயா. அவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த கேத்ரின் குல்மன் அவங்க வாழ்க்கையில் தேர் வாஸ் அ டார்க் பீரியட். எல்லாருக்கும் ரிக்ரெட்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் வருது. ஆனால் அந்த அளிக்கப்பட்ட கிருபை அவங்க தெரிஞ்சிட்டாங்க. என்னை அழைச்சது 14 வயசில் மெத்தடிஸ்ட் திருச்சபையில் அவங்க உட்காண்ட்ருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவங்கள சந்திச்சு அவங்க கைகள் ஆடி தான் பெற்றுக்கொள்கிறது அபிஷேகம்னு தெரியாமல் பெற்றுக்கொண்டு வர தாயார் 8 வருஷம் ரிக்ரெட்ஃபுல் சுச்சுவேஷனில் போனாங்க. ரிக்ரெட் பண்ணுறது நல்லது, ஆனால் உடனே தேவ பாதத்தில் போயிடும். இன்னைக்கு எந்த காரியம் உங்களை கஷ்டப்படுத்துதோ தயவு செய்து அதை ஒதுக்கி வச்சுட்டு, எனக்கு அருளப்பட்ட கிருபை என்னை பலப்படுத்தும். நான் இருக்கிறது ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிற. ஹல்லேலூயா. தைரியமா பலத்தோடு சொல்லணும், நான் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறேன், நான் பிரயாசப்படுவேன். அதற்கு பிறகு அந்த தாயார் ஆண்டவர் மகிமையா பயன்படுத்தி தேசங்கள் அசைக்கும்படியா இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர் பென்னிஹின்லேருந்து அநேகரை உருவாக்கும்படியான கிருபை ஆண்டு தயாரி கொடுத்தார். காரணம் என்ன தெரியுங்களா? அந்த அருளப்பட்ட கிருபையை தெரிந்து கொண்டாங்க. இன்னைக்கு யாரும் இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்குறீங்க, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, யாரும் குறைந்தவர்கள் அல்ல, நம்ம சளைத்து போனவர்கள. நமக்குள்ள ஒரு அருளப்பட்ட கிருபை இருக்கிறது. ஆமென். அந்த அருளப்பட்ட கிருபை நம்மளை நடத்தோ. தொடர்ந்து நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். பவுல் சொல்லுகிறார், அந்த அழைக்கப்பட்ட கிருபைக்காக நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் வசனம் 19 22, ஆக்ட்ஸ் சாப்டர் 14 verse 19 to 22. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகிக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பவுலினுடைய வார்த்தைகளை வாசிக்கிற பொழுதே ஒரு பலத்தோட வாசிக்கணும். ஹல்லேலூயா. I admire that apostle. 1 கொரிந்தியர் 15:10 அவர் சொல்றபடி, நான் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபையை நான் விருதாவாக்கல, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். Strive more. அதிகமான பிரயாசம், அதிகமான பிரயாசம் தான் பலனை கொண்டு வரும். I want to climb the ladder. If you are working in a hospital or company anywhere, you want to climb the ladder, you have to strive yourself, you have to show yourself different. வேலை இடத்துல தானா உயர முடியாது, பிரயாசம் அவசியம். You need to prove that you are something different. தானியேல் தனக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கிறது என்பதை ராஜா கண்டுகொள்ளும்படியாக செய்தார். தரியு ராஜா சொல்றாரு, இவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருக்குது, எல்லா பிரதானிகள் மேலும் உயர்த்தணும். போத்திபாருக்கு முன்பாக, போத்திபார் வீட்டில் இருக்கிற யோசேப்பு தான், சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு தான் பார்வோனுக்கு என்ன இருக்காரு, உனக்குள்ள இருக்கிற விசேஷித்த ஆவி போல யார் இல்லை. இன்னைக்கு அந்த விசேஷித்த ஆவி என்ன? அருளப்பட்ட கிருபையை தெரிந்து கொள்ளுகிற தயவு. அவர் சொல்றாரு, நான் எல்லாத்திலையும் விட நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். என்னப்பா நீ பிரயாசப்பட்ட? அப்படி அப்போஸ்தலர் 14:19 எத்தனையோ பேர் வந்து என்ன செய்யறாங்க? முதலாவது 12வது வசனத்தில் அந்தியோகியா பட்டணத்தில் பவுலை தெரிந்து கொள்ளுகிறார். ஆண்டு பவுலை தெரிந்து கொண்டு அந்த இடத்துல இருந்து அபிஷேகிக்கப்பட்டு கடந்து போகிறார். அந்தியோகியா, இக்கோனியா அந்த இடத்துக்கு போய் லிஸ்திராவுக்கு போறாங்க. ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். யூதர்கள் அவருக்கு விரோதமாக வந்து சதி செய்து எல்லாரும் கல்லெறியும்படியா கல்லெறிஞ்சு அவர் செத்து போயிட்டார் நினைச்சிட்டாங்க. வசனம் சொல்லுது பாருங்க, பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியில் இழுத்து கொண்டு போனார்கள். கல்லால் எறிந்து அடிபட்டு செத்து போயிட்டான். அவன் எடுத்து போடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டாங்க.
சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். ஹல்லேலூயா. அன்பான ரகபோத் திருச்சபையை உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்குள் அருளப்பட்ட கிருபையை நீங்க தெரிஞ்சு கொண்டீங்க. அந்த அருளப்பட்ட கிருபைக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்க. எந்த தரிசனமும் உங்களுக்குள்ள மடிந்து போகவே முடியாது. கர்த்தர் எழுப்பி விடுவார். ஹல்லேலூயா. மடிந்து போன என்ன தரிசனம்னாலும் இது கட்டப்படவே முடியாது. இந்த காரியம் கட்டப்படவே முடியாது. இது உருவாக்கப்படவே முடியாது. சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். பைபிள்ல நிறைய காரியம் தெளிவா இருக்காது. சில காரியம் இட் will be a hint. சீஷர்கள் சூழ்ந்து நின்னாருங்க. என்ன செய்திருப்பாங்க? அந்நிய பாஷையில பேசியிருப்பாங்க. அவன் போன உயிரை கர்த்தர் திருப்பி கொடுத்திருப்பார். ஏன்னா இன்னும் முடிக்க வேண்டிய காரியம் நிறைய இருக்குதுப்பா. நீ முடிக்க வேண்டிய காரியம் நிறைய. உனக்கு அருளப்பட்ட கிருபை பெரிது. தயவு செய்து நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க இதோட காரியம் முடிஞ்சது, இதோட காரியம் முடிஞ்சது. இல்ல, உங்க அருளப்பட்ட கிருபை எது வரைக்கும் நடத்தணுமோ அப்பா அவங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அவன் பிரயாசம் பாருங்க, பவுலனுடைய பிரயாசம் இதுதான் ரொம்ப முக்கியம். சீஷர்கள் சூழ்ந்து நிற்கையில் அவன் பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். நீ ரொம்ப அடிச்சு போட்டாங்கடா, ரொம்ப வழியா இருக்குது, ஒரு 2 நாள் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம பாருங்க, கொஞ்சம் இதாயிட்டா கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுங்க, நம்ம ரெஸ்ட் பண்ணுங்க. நானும் அப்படிதான் ரெஸ்ட் பண்றேன், இல்லைன்னு சொல்லல. ஆனால் பவுலனுடைய பிரயாசம் பாருங்க. மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போன. The next day Paul started to minister. இன்னைக்கு ஏன் ஒரு காரியத்தில் நம்ம ரொம்ப சோர்ந்து போகிறோம்? ஏன் எனக்கு இது வாய்க்கல? பிரயாசப்படுறது விட்டுறோம். சில கோர்ஸ் ரொம்ப கஷ்டம், பண்ண முடியல. உடனே என்ன சொல்கிறோம்? எனக்கு இது முடியல, வேண்டாம். ப்ளீஸ், உங்கள் அருளப்பட்ட கிருபை எங்கே மறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எடுத்திருக்கிற கோர்ஸ், நீங்கள் எடுத்திருக்கிற ட்ரைனிங், நீங்கள் வேலை செய்கிற இடம், வேலையில் இந்த இடத்துல இந்த புது வருஷத்தில் மாற்றம் எனக்கு வேணும். ஆண்டு இடத்துல கேட்கலாம், மாற்ற வேணா கேட்கலாம். ஆனால் உங்கள் அருளப்பட்ட கிருபை இருக்கிற இடத்துல உங்களை உயர்த்த இருந்தால் டோன்ட் மேக் எ சேஞ்ச், வெயிட் ஃபார் காட்ஸ் பெர்மிஷன். ஆண்டு அனுமதிக்கிற வரை டோன்ட் டேக் த நெக்ஸ்ட் மூவ். அருளப்பட்ட கிருபை அந்த இடத்துல சூழ்ந்து நிற்கிறாங்க. பவுல் போகிறார். இதெல்லாம் மேலே என்னன்னு கேட்டீங்கன்னா, பவுல் போயிட்டாரு, அடுத்த நாள் ஊழியம் பண்ண போயிட்டாரு. அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கிற பின்பு லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோவுக்கும் திரும்ப வந்து எங்க கல்லடிப்பட்டாரோ, எங்க அடிக்கப்பட்டாரோ அந்த இடத்துக்கு திரும்ப வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். வருஷத்தின் கடைசியில் எனக்கு இது கஷ்டம், இது முடியல, அது முடியல. I have seen people giving excuses for very simple things. ஒருத்தர் எக்ஸ்கியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. இஃப் யூ ஹேவ் த ஹேபிட் ஆஃப் கிவிங் எக்ஸ்கியூசஸ் ஸ்மால் திங்ஸ், ப்ளீஸ் அந்த அருளப்பட்ட கிருபையினால அது வெளியில் வர முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு காரியம்னாலும், நான் ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் அ வெரி டிஃபிகல்ட் பர்சன், ஒரு டஃப் பர்சன் இடத்துல நான் ஒர்க் பண்ணினேன். அந்த இடத்துக்கு போகிறக்கு முன்னாடியே சொன்னாங்க, நீங்கள் சர்வைவ் ஆக மாட்டீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதே இடத்துல கர்த்தர் நீ உயர்த்தி ப்ரமோஷன் கொடுத்து ஆசீர்வதித்தார். ஒரே காரணம் என்னன்னா, அந்த மனிதன் எது கேட்டாலும் முடியாதுன்னு சொல்ல மாட்டோம். முதல்ல வில் ரிசீவ் இட், வி வில் மேக் அவர் அட்டம். முடிஞ்ச எல்லாம் ட்ரை பண்ணி இதுதான் ஆப்ஷன்ஸ் இப்படி இருக்குன்னு சொல்லும்போது தென் ஹீ வில் சே, இந்த புது வருஷத்துக்குள்ளே போக போகிறோம். there have to be some changes in our approach. இது எனக்கு முடியல, அது எனக்கு முடியல. we give excuses. நீங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, ஒரு பிரயாசம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல முன்னேறுவது ரொம்ப கஷ்டம். whatever may be the tough situation, take it first, then communicate, then சொல்லுங்க. அவ என்ன செய்யறா? அந்த இடத்துல பிரயாசப்பட்டு எல்லா வகையிலும் அவங்களை போய் திடப்படுத்துறா. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, தயவு செய்து புதிய வருஷத்துக்குள்ள போற பொழுது, புது வருஷத்துக்காக ஜெபிக்கிறோம், ப்ராமிஸ் எடுக்க போறோம், எல்லாம் பண்ண போறோம். ஆனால் விசுவாசத்தில் பலனோடு கர்த்தருக்கு செய்ய போறார். நான் எந்த காரியத்தில் பிரயாசம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அதிகமாக பிரயாசப்பட போகிறேன். ஹல்லேலூயா. நான் செய்கிற காரியம் என்னுடைய சொந்த முன்னேற்றத்துக்கு இருக்கலாம், வேலைக்காக இருக்கலாம், பிள்ளைகளை கைட் பண்ணுற காரியமாக இருக்கலாம். பிரயாசம் ரொம்ப முக்கியம். யாருடைய வாழ்க்கையில் பிரயாசம் அதிகரிக்கிறதோ அந்த அழிக்கப்பட்ட கிருபை அவர்களுக்குள்ள அதிகமாக வெளிவரும். ஹல்லேலூயா. அழிக்கப்பட்ட கிருபை, பிரயாசம் ரொம்ப முக்கியம். அதிகமாக பிரயாசப்பட்டேன், நான் அப்போஸ் எல்லாவற்றிலும் சிறியவன், ஆனால் நான் கிருபையை விருதவாக்கல, நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். இந்த வருஷத்தில் நீங்க வேலை இடத்துல செஞ்சதை காட்டிலும்,
இந்த வருஷத்தில் நீங்கள் பேங்க் பேலன்ஸ் சேவிங் பண்ணதை காட்டிலும் புதிய வருஷத்தில் அதிகமாக பண்ணணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். சுகத்தில், ஊழியத்தில், எல்லா இடத்துல தேவன் ஆசீர்வதிக்கணும். அதுக்கு பிரயாசம் ரொம்ப முக்கியம். கடைசியாய் சொல்லுகிறார், என்னோடு இருந்த தேவ கிருபையே அப்படி செய்தது. யாக்கோப்பு 4வது அதிகாரம் 6வது வசனம், ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்குது. இந்த அளிக்கப்பட்ட கிருபை எனக்குள்ளேருந்து வெளியில் வரணும். நான் என்ன செய்யணும்னா, தேவ சமூகத்தில் தாழ்மையாய் காத்திருக்க உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் சொல்கிறீங்க, பாஸ்டர் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்னன்னு எனக்கு நல்லா தெரியுது. இந்த இடத்துல நான் வேலை செய்கிறேன், எனக்குள்ள ஆண்டவர் இந்த ஸ்கில் வச்சுருக்கார், அதில் நான் வளர்கிறேன், தேவனுக்கென்று இந்த ஊழியத்தை செய்யும்படியாக இதில் என் இருதயத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஐ வெரி வெரி வில் நோ வாட் இஸ் மை கிராண்டட் கிரேஸ். ஆனால் நான் பிரயாசப்பட ஆரம்பிக்கிறேன். ரொம்ப நல்லது, பண்ணுங்க. இல்லை, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை கொடுத்த ஒரு கிளாரிட்டி இல்லை, தேவ சமூகத்தில் காத்துருங்க. தேவ சமூகத்தை காத்திருந்த ஆண்டவரே, இன்றைக்கி உங்கள் வார்த்தை கடந்து வந்தது அளிக்கப்பட்ட கிருபை. இந்த அளிக்கப்பட்ட கிருபை எனக்குள்ள வேலை இடத்துல யாருக்கட்டும், குடும்பத்தில் யாருக்கட்டும், என்ன வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே, என்ன வச்சுருக்கிறீங்க, நான் எப்படி செய்யணும், அதை எப்படி நிறைவேற்றணும், எனக்கு கற்றுக் கொடுங்கும் போது ஆண்டவர் அந்த கிருபையை கொடுப்பார், அதை வளர செய்வார். இல்லாவிட்டால் ஏதோ ஒன்றில் ஸ்ட்ரக்காகி நிற்கிறீங்க. தேவ சமூகத்தில் ஆண்டரோடு நடக்கிற இந்த 24 ஆண்டுகள் நான் கற்றுக்கொண்டது என்னன்னா, தேவனுடைய வேலையை தேவ சமூகத்தில் தேவனுக்கு பிரியமாய் செய்ய செய்ய நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்ன அந்த ஒரு வசனத்தின்படி தேவன் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில நான் கவனமாக இருக்கிறேன். அப்பா என்கிட்ட இதை எதிர்பார்க்கிறார். இந்த தேசத்தை கொண்டு வரும்போது ஆண்டவர் சொன்னது என்னென்னா, நான் தேசத்தை கொண்டு போகிறேன், நீ எங்கள் வேலையை செய்வேன், நான் வைக்கிற ஊழியத்தில் இருப்பேன், ஒரு நாள் வரும் உன்னை முழு நேர ஊழியத்துக்கு எடுப்பேன், பயன்படுத்துவேன்னு சொன்னார். அதேபடி ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். இடம் மாறலாம், ஆனால் தரிசனம் ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா. He is the master. I am reporting to him. அவர் எங்கே வைக்கிறாரோ அவருடைய வேலையை செய்யும்படியாக அர்ப்பணித்து இருக்கிறார். அந்த கிளாரிட்டி இருக்கிறனால தான் முக்கியமான தருணம் 15 வருடம் வேலை முடித்து I need to come into the full time ministry. ஆண்டவரே, நான் என்ன செய்ய? 1 தெசலோனிக்கர் 5:24, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அதன்படியே செய்வார். another confirmation. அந்த பலத்தில் போகணும். இந்த வருஷத்தின் கடைசியில் எவ்வளவு நேரம் முடியுமோ வேதத்தை வாசிங்க, தேவ சமூகத்தில் காத்துருங்க. உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையை குறித்து ஒரு வெளிப்பாடு ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை, யூ மஸ்ட் ஹேவ் தி ரெவலேஷன். யாருக்குள்ள அந்த ரெவலேஷன் இருக்குதோ அவருடைய வாழ்க்கை பலமாய் ஆண்டவர் கட்டுவார். ஆமென். ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவர் கொடுப்பார், அந்த கிருபையை பெருக செய்வார். கடைசியாக 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் வசனம் 6-8, 2 கொரிந்தியர் chapter 9 verse 6-8. பின்னும் நான் சொல்லுகிறது எனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமா அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியிலும் பெருகுலாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். முதல் 6-7 அடிக்கடி நம்ம காணிக்கைக்காக பயன்படுத்துகிற வசனம். காணிக்கை என்பது நம்ம கொடுக்கிற ஆஃபரிங் மட்டும் கிடையாது, நம்மளையே காணிக்கையாக கொடுக்குறோம். என் நேரத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன், என் வாழ்க்கையே உங்களுக்கு கொடுக்குறேன். நானும் என் எல்லாமும் இயேசுவுக்கே, சுவிசேஷத்திற்கு, தேவனுக்கு கொடுக்குற எந்த அளவுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ அதில் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியில் பெருகும்படியாக தேவன் உங்களிடத்தில் எல்லா சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நான் புது வருஷத்தில் இந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகணும். ஆண்டவரே, ஐ நீட் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் ஹியர். எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யணும். வருகிற வாரத்தில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும், கிருபையை பெருக செய்யணும். அன்றே சரியான பாதையில் நான் போகணும், எங்கேயும் டைவர்ட் ஆகக்கூடாது. நான் ரிக்ரெட் பண்ணிகிட்டே இருந்தேன், ஏதோ சில காரியம் ரிக்ரெட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. டோன்ட் ரிக்ரெட். உங்களை ரிக்ரெட் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். தேவன் கிருபையை பெருக செய்வார். ஆண்டவர் கிருபையை பெருக செய்கிறவர். பவுல் எந்த இடத்துல எல்லாம் போனாரோ அந்த அழிக்கப்பட்ட கிருபையில கவனமாக இருந்தார். ஆண்டவர் கிருபையை பெருக செய்தார். வசனம் சொல்லுகிறது, தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். கப்பல் பிரயாணத்தில் போகிறாங்க, பல நாட்கள் சூரிய நட்சத்திரத்தை பார்க்கல, வாழ்வோங்கிற நிச்சயமே இல்லை, நான் தப்பி பிழைப்போங்கிற நிச்சயமே இல்லை.
ஆனால் அந்த மனிதன் அளிக்கப்பட்ட கிருபை, அது கிராண்டட் கிரேஸ், அதன் மேல குறியா இருந்தார். நமக்கு அளிக்கப்பட்ட கிருபை, அந்த கிருபைக்கு நான் உண்மையா இருப்பேன். அதுதான் முதல்ல வாசிச்சோம். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதனாகவும் நியமிக்கப்பட்டேன். அந்த கிருபைக்காக நியமிக்கப்பட்டேன். அந்த கிருபை என்ன பாதுகாக்கும். இன்னைக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்காக என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை பாஸ்டர், நான் இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமான்னு யோசிக்கிறேன். பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஒரு கிருபை அளிச்சிருக்கிறீங்க, இன்னைக்கு அதில் தான் நடத்திட்டு இருக்கிறீங்க. அந்த கிருபை எனக்குள்ள பெருகும்படியாக ஜெபிக்கிறேன். அவர் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த சகலவித கிருபை ஆண்டு பெருகு செய்யும் போது என்ன ஆகுன்னா, நீங்கள் எதெல்லாம் தடையாக பார்க்குறீங்களோ, எதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு பார்க்குறீங்களோ, எது எனக்கு முடியலின்னு பார்க்குறீங்களோ, இந்த கிருபை அதை எல்லாவற்றையும் விளக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு அருளப்பட்ட கிருபை எல்லாவற்றையும் விளக்கிறோம். அந்த தடைகள் விழுகிற பொழுது அந்த இடத்துல சம்பூர்ண கடந்து வரும். சகல நற்கிரியில் பெருகும்படியா தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படியே எழுந்திருந்த தேவ சமூகத்தில், ஆண்டவரே, சகலவித கிருபையும் பெருக செய்ய நீங்க வல்லமையுள்ளவராக இருக்கிறீங்க. இன்னைக்கு எனக்குள்ள அருளப்பட்டிருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அந்த கிருபை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அன்றே இந்த வேலையை நல்லா செய்யும்படியா எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறீங்க. ஒரு வேலை இடத்துல நீங்க 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம், இல்ல 5 வருஷம் கூட இருக்கலாம். நீங்க அந்த வேலையை நல்லா செஞ்சு வர்றீங்க. உங்களுக்கு அருளப்பட்ட கிருபை அந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவனுக்காக ஏதோ இடத்துல ஒரு காரியத்தை செய்யும்படியா உங்களை அர்ப்பணிக்கிறீங்க. நீங்க செய்கிற அந்த ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்க பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கிறார். யூ ஹேவ் a clarity about the granted grace. உங்களுக்கு ஒரு வேளை கிளாரிட்டி இல்லை, அப்பா இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு தெரியும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை இருக்கிறது. ஒருவேளை எனக்கு அது கிளியர் எல்லாம் இருக்கலாம், ஆனால் என்னை ஆண்டவர் அற்புதமாக அதை நடத்திட்டு வர்றீங்க. இன்னும் வருகிற நாட்களில் இன்னும் எனக்கு அதை ரொம்ப தெளிவுபடுத்தி கொடுங்க ஆண்டவரே. உங்க பாதத்தில் காத்திருப்பேன். எனக்கு இன்னும் தெளிவுபடுத்தி கொடுங்க. அந்த கிளாரிட்டி எனக்கு கொடுங்க. அந்த ரெவலேஷன் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நான் அதிகமாக பிரயாசப்படுவேன் ஆண்டவரே. அதனுடைய முதல் ஸ்டெப் என்னன்னா, இந்த வருஷத்தின் கடைசியில் உங்க பாதத்தில் தனியாக காத்திருப்பேன். உங்க வேதத்தை ஆராயும்படியா, வேதத்திலிருந்து என்னோடு பேசும்படியா நான் பிரயாசப்படுவேன். ஆண்டு பேசலன்னு யாருமே நீங்க சொல்லக்கூடாது. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரோட தனித்தனியா பேசும்படியா ஆண்டு ஆவலோடு காத்து கொண்டிருக்கார். The Holy Spirit is waiting to intervene with every one of you. உங்கள் ஒவ்வொருவரோடு இடைபடும்படியா பரிசுத்த ஆவியானவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு காரியம், வேதத்தை எடுத்து நீங்க வாசிக்க ஆரம்பித்தா, அந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். ஆண்டு என்னோடு பேசணும் வாஞ்சையோடு வேதத்தை எடுத்து வாசிங்க. அதுல ஒரு வசனத்தை வாசிப்பீங்க, அந்த வசனத்தை தாண்டி நீங்க போகவே முடியாது. உங்க இறுதி அந்த இடத்துல கட்டப்பட்டு இருக்கும். அந்த வசனம் உங்களோடு பேசும். ஆவியானவர் உங்களோடு பேசுவார். ஒரு சில வசனத்தை வாசிப்பீங்க, உங்க கண்ணில் கண்ணீர் கடந்து வரும். வருகிற நாட்கள் அது நடக்க போகிறது. ஆண்டவரே, என்னோடு பேசு. நான் கடந்து போற இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு வேணும் ஆண்டவரே. புது வருடத்துக்குள்ள கடந்து போற, you have to give me the promise. 31ஆம் தேதி நைட்டு 1 மணி காலையில் நம்ம இங்க வசனம் எடுக்க போறோம். ஆனால் நீங்கள் ஜெபித்து வந்தீங்கன்னா உங்களோடு என்ன பேசினாரோ அதே வசனம், இல்லாட்டி அதை சார்ந்த வசனத்தை ஆண்டவர் கொடுப்பார். That is how we have to come closer to God. Hallelujah. ஆண்டவரோடு நடக்கிறதுல ரகபோத்துல ஒவ்வொருவரும் வளரணும், கிருபையில வளரணும். ரகபோத் கிருபையில வளருகிற சபையாய், தேவனுடைய அனுக்கிரகத்துல வளருகிற சபையாய் கர்த்தர் கரம் பிடித்து நடத்து ஆண்டவர் கற்றுவிக்கிற அவர் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தாழ்மையோடு உங்களை தேட போற ஆண்டவர், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த 29 உபவாச ஜெபம் வர்றதுக்கு முன்னாலேயே ஒவ்வொருவரும் பலத்தோடு கடந்து வரணும். ஹல்லேலூயா. நம்ம பலத்தோடு இந்த இடத்துல உபவாசத்தோடு வந்து நிற்கிற பொழுது பரலோகம் நமக்காக இறங்கி வரும். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. அவர் பலப்படுத்துவாருங்க. எதை குறித்து கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி அபவுட் எனிதிங். we are going to enter into the new year in a strong manner. hallelujah. நம்ம பலத்தோடு புதிய வருடத்துக்குள்ள கடந்து போக போறோம். கர்த்தர் தம் அளிக்கப்பட்ட கிருபையின் அலங்காரத்தோடு ஒவ்வொருவரையும் நிரப்ப போறார். you will be flourishing, you will be developing in everything. ஆண்டவர் எல்லாவற்றிலும் மகிமையா வெளிப்படுவார். அப்பா, கரத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, நிரப்பவரே ஸ்தோத்திரம் சொல்லி ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். Thank you Jesus.
எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தே. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தே. தந்தையே உம் தயவா தாண்டி நின் வனாந்திரத்தை, என் தந்தையே உம் தயவா தாண்டி நின் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. தனிமையிலே நண்பனை போல், தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தே. தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தே. அநாதையாய் அழைந்ததில்லை, அன்பர் நீர் அருகில். அப்பா நம்ம பக்கத்தில் இருக்கிறாருங்க. ஒவ்வொருவருக்கு அருகாமையில் இருக்கிறார். அநாதையாய் அழைந்ததில்லை, அநாதையாய் அழைந்ததில்லை, அன்பர் நீர் அருகினிலே. அநாதையாய் அழைந்ததில்லை, அன்பர் நீர் அருகினிலே. ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ளவரை. உயிர் பிழைத்தே
உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். ஸ்தோத்திரையா, ஸ்தோத்திரையா, ஸ்தோத்திரையா. ரப ஹரல கர ஹரல கர ஹரல ரிஹரல கரல ரல கரபரபா. உங்களை அப்படியே விட்டு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்யும்படியா, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளாய் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் கிரியை செய்யும்படியா உங்களை விட்டு கொடுங்க. ஆவியானவரே, ஒவ்வொருவருக்குள்ள உங்க கிருபை கடந்து வரும்படியா ஜெபிக்கிற, உங்க அனுக்கிரகம் கடந்து வரும்படியா ஜெபிக்கிற. ஆண்டவரே, 1-2 தீமோத்தேயு 1:9 சொன்னப்பட்டபடி கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இவர்களுக்கு பேர் பேராய் ஒவ்வொருவருக்கு கொடுக்கப்பட்ட அருளப்பட்ட கிருபை, அந்த அருளப்பட்ட கிருபை இவர்களுக்குள்ளாய் கிரியை செய்யட்டும், இவர்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். அந்த அருளப்பட்ட கிருபையை குறித்து ஆவியானவர் இவர்களோடு பேசுங்க, திட்டமும் தெளிவுமாய் பேசுங்க. அந்த அருளப்பட்ட கிருபை வெளிப்படணும். அந்த அருளப்பட்ட கிருபையை குறித்து இவர்களுக்கு தெளிவான ஒரு வெளிப்பாடு இருக்கணும். அந்த அருளப்பட்ட கிருபையில பிரயாசப்படும்படியா கிருபை கொடுங்க. அந்த கிருபை பெருகும்படியா உதவி செய்யுங்க. ஆவியானவரே, ஒவ்வொருவருக்குள்ள ஒரு தாக்கம் நடக்கும்படியா ஜெபிக்கிற, பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு தாக்கம் வரும்படியா. Let there be an impact of the Holy Spirit. Riboloko rishi baba ralaka rimaharalaba. சபையின் மேல ஆவியானவருடைய தாக்கம் ஒவ்வொருவருக்குள்ள எந்த அழைக்கப்பட்ட கிருபைக்காக, அருளப்பட்ட கிருபைக்காக பிடித்தீரோ ரிபாகோ ரோஷோ ரோதா ரிகாரலஹரபா. ஒவ்வொருவருடைய ஆவியோடு அந்த அருளப்பட்ட கிருபை வெளிப்படும்படியா ஜெபிக்கிற. அந்த ஆவியின் அபிஷேகம், என் தேவனுடைய உன்னதமான பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆவி ஆத்மா சரீரத்தை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிற. No one should regret for anything happened in this year. இந்த வருடத்தில் நடந்த எந்த ஒரு காரியத்துக்காக தயவு செய்து regret பண்ணாதீங்க. Prepare yourself. God is going to increase the grace in an abundant way. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய கிருபையை அதிகமாய் பெருக செய்ய போறார். இது ஒவ்வொருவருடைய சிரசின் மேல இறங்கும்படியா ஜெபிக்கிற. உச்சன் தலையில இந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும். இவர்களை அறியாமலேயே ஜெப ஆவி இவர்களை ஜெபிக்கும்படியே தூண்டட்டும். இவர்கள் அறியாமலேயே இவர்களுக்குள்ள வேதத்தை வாசிக்கிற ஒரு தாகம், ஒரு வேகம் உருவாகட்டும். இவர்களை அறியாமலேயே தேவன் இவர்களை ஜெபிக்க வைக்கும்படியா. ஆண்டவரே, புது வருட ஆராதனைக்கு வருவதற்கு முன்பாக, உபவாச நாளுக்கு முன்பாகவே ஒவ்வொருவரையும் தேவன் ஆயத்தப்படுத்துவீராக. அந்த உன்னத அபிஷேகம் சபை ஆட்கொள்ளட்டும். சபையின் மேல அந்த தெய்வீக கிருபை அளவில்லாதபடி நிரப்பட்டும். வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கிருபையின் பிரசன்ன ஆளுகை செய்யட்டும். எந்த இடத்துல இருந்தா வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்காங்களோ அவர்களையும் உடைய கிருபையின் பிரசன்ன ஆளுகை செய்யட்டும். கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள ஒரு அருளப்பட்ட கிருபை இருக்கு ஆண்டவரே. அந்த அருளப்பட்ட கிருபை இவர்களை பலப்படுத்தட்டும், தெளிவான பாதையில் நடத்தட்டும். எதற்கும் துவண்டு போகாதபடி மிகுந்த பிரயாசத்தோடு ஓடும்படியா ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. கிருபை பெருகுவதாக. ஆண்டவரே, புதிய வருடத்துக்கு நாங்கள் இன்னும் ஆயத்தத்தோடு கடந்து வரணும். நன்மையினால கிருபையினால ஒவ்வொருவரும் நிரப்பப்படணும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்க கிரிகைகள் இவர்களுக்குள்ள இந்த வாரம் முழுவதும் நடைபெறும்படியாக ஒப்புக் கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.